கேத்ரின்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி இருக்கு. ஸோ இந்த ஏவி ரெடி பண்ணாங்க திருப்பூர் மோகன் அண்ட் பார்த்தி. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் ஏவி ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நேரத்தில் இவ்வளோ அழகாக எங்களுடைய குடும்பத்துடைய அழைப்பை ஏற்று பலதரப்பட்ட தூரத்திலிருந்து பக்கத்திலிருந்து எங்கள் இருதயத்தினோட ரொம்ப நெருக்கத்திலிருந்து எவ்வளோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கோம். பட் எங்களுடைய மகளுடைய இந்த ஒரு பூப்புனித நீராட்டு விழா இவங்க ஒவ்வொருத்தருடைய ஆசீர்வாதங்களால ஒரு அவ்வளோ அழகாக நடந்துட்டு இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குருமார்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக எங்களுடைய முன்னாள் குருவானவர் ஐயா எட்வின் ஞானசிங் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஐயாவுக்கு நேரத்தில் ரொம்ப பிஸியான வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் எங்களுடைய நண்பர் அண்ணன் நம்ம சார்ல்சன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னுடைய சொந்த அண்ணன் பாக்கியராஜ் ஐயாவுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அவங்க ஐயரமாக எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் எங்கள் ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து. அதேமாதிரி வெளி ஊரில் வெளி மாநிலத்திலேருந்துலாம் வந்திருக்காங்க. இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு சில பேர் சொன்னாங்க சின்ன கல்யாணத்தையே நடத்துகிற மாதிரி இருக்கப்போ அப்படின்ட்டு. அதுலேயும் நம்ம காட்டூர் ராஜான்னு எனக்கு மிக பிடித்த ஒரு நண்பர், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டயா அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மகளை பெற்ற தந்தைகளுக்கு தான் தெரியும் மகள் ஒரு தெய்வம் என்று, மகள் ஒரு தேவதை என்று. அதே தான் எனக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு இன்பம் ஊற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துலையும் என் மகளை பற்றி சில வார்த்தைகள் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுடைய உள்ளத்திலிருந்து பேசின ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அந்த டிவியில் பார்க்கலாம். அதற்காக நம்ம திருப்பூர் மோகன் அண்ணன் அதேமாரி பார்த்தி விளாகர் இங்கே 2 பேரையும் மேடைக்கு அழைக்கிறேன். 2 பேரும் என்னுடைய உச்ச தூண்கள். அவங்க 2 பேரும் அந்த ஏவியை, அதாவது சோஷியல் மீடியாவில் நாங்கள் இதை லைவ் பண்ணுவோம். அதுக்காக இந்த லைவில் இப்போ நம்ம கடையில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை. அதுக்காக உங்கள் மிகப்பெரிய கைத்தட்டல்களோட நம்ம திருப்பூர் டான் மோகன் அண்ணன், அதே மாதிரி எங்கள் மோட்டோ விளாகிங் சூப்பர் ஸ்டார் நம்ம பார்த்தி அண்ணன் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. வாங்க. இப்போ அண்ணன் ஏதாவது அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி நம்ம காயல் ஜெகதீஷ் கூப்பிட்டு நன்றிங்க. அவங்களுடைய சொந்த பந்தம் நட்பு எல்லோரும் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த கேத்ரின் அவங்களுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அவர் வார்த்தை சொன்னார், ஒவ்வொரு மக்களும் தேவதை அப்படின்னு. உண்மையில ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றிங்க. இப்போ உங்களுடைய ஆதரவோடு அண்ணா ரெடியா? எல்லாரும் ஜெகதீஷ் கிருபா. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பேர் ஜெகதீஷ் மட்டும்தான். என்னடா அந்த கிருபா எப்படி வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, ஒரு நாள் விடிய காலையில் ஒரு 3 மணி இருக்கும். நிறமாத கற்பிணி என் ஒய்ஃபு பனிக்கூட உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டா. பிரசவ நேரம் நெருங்கிடுச்சு. பக்கத்தில் யாரும் இல்லை, நானும் என் ஒய்ஃபும் காயப்பட்டிலிருந்து தூத்துக்குடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நரக வேதனை. காத்திருந்தோம். இன்னும் சொல்ல போனால் காத்திருந்தேன், யாருமே கூட இல்லை. அந்த நேரம் தான் ஒரு 11:30 மணிக்கு அவ்வளோ அழகா எனக்குன்னு ஒரு தேவதை, என் லைஃப்ல வந்த தேவதை என் கேத்ரின் கிருபா பண்ணா. அவளுக்கு நான் ஆசையா வச்ச பேர் தான் கேத்ரின் கிருபா. அந்த கிருபா தான் பின்னால என் பேருக்கு பின்னாடி இருந்துச்சு. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு தான் பேர் வைப்பான், ஆனா என் பிள்ளை எனக்கு பேர் வச்சான். இந்த 13 வருஷத்துல அவளும் நானும் பிரிஞ்சதே கிடையாது. அன்னைக்கு சின்ன குழந்தைய என் கையில வந்த பிள்ளை
இன்னைக்கு பெரிய மனுஷியா என் முன்னாடி நிற்கிறத பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பொண்ணு. ஏன் சொல்கிறேன், ஏன் சிங்கத்துக்கு ஒரு வாரியாக பிறந்தவா இருந்துச்சோம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ரொம்ப கிளியரான ஒரு பொண்ணு. ஏன்னா ஏன் அவங்க பசங்களோட ஒரு பொண்ணா வளர்ந்து வந்து வச்ச அழகான ஒரு விஷயம். என் மகன் மருமகா கிடையாது, ஒரு மகா. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நாங்கள் பெற்றெடுக்காத ஒரு மகா வந்து கத்தி. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு ஒரு க்ளீனாக நாங்கள் யோசித்த ஒரு விஷயம். இது என்றைக்கு இந்த நிகழ்வு நடக்கும்னு நாங்கள் யோசித்த ஒரு பெரிய ஒரு கான்செப்டு. ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பாசக்காரி. அத்தனை உயிரே உங்களுடைய ஒரு மகள். அத்தை கிடையாது, உங்களுக்கு அம்மா. எங்களுக்கு ஒரு நேரடியாக கிடைச்ச ஒரு வரம் எங்கள் கத்தி. இவன் வந்து இன்னும் ஒரு படிப்புலையும் சரி, அவன் வாழ்க்கையும் சரி, மேலும் மேலும் வளர என் சார்பம், எங்கள் அக்கா சார்பம், எங்கள் அம்மா அப்பா சார்பம் அவங்களை ரொம்ப வளர்த்துறோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. பொக்கிஷமாக வளருது, ஜெகஜோதியாக வளர்ந்து எங்கள் கண்களை நம்ம பார்க்க ரொம்ப ஆசைப்படுறோம். கேட்டி இன்னொரு ஆண்டு வாங்க. சின்ன வயசுலேயே அவருக்கு ரொம்ப மெச்சூரிட்டி உண்டு. அப்பா அடிக்கிறது கூட அவரே எங்களுக்கு தடுப்பாக மேக்ஸிமம். நாங்கள் நிறையா க்ரியேட்டிவிட்டிலாம் பண்ணி நாங்கள் பில்டு பண்ணியிருக்கோம், ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சிருக்கோம். நாங்களே கதையெல்லாம் சொல்லுவோம் ஒருத்தருக்கு. அதுவும் ட்ரீம்ஸாக சொல்லுவோம். நாங்கள் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு அதுக்காக போகணும். அதனால தான் சொல்கிறேன், அவங்க அக்கா இல்லை, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். எனக்கும் தெரிவிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு புத்தராக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு அனுபவங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப நச்சிக்க மாறிடுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்திருக்கும் போது ஒரு விஷயம் நினச்சி அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படின்னா அவர் இறந்துட்டா அதே ஆஸ்பத்திரியும் சேரும், அதே வாரத்துக்கு அதை 3 நாள் கழிச்சு நாங்கள் கூட்டிட்டு வீட்டுக்கு வரோம். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வீட்டிலே ஹாஸ்பிட்டலே வீட்டு வராங்க அப்படின்னு அவருக்கு அவரோட தம்பி வந்து அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிட்டு போகிறாங்க. அருமை மகனை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவள் பிறந்த டைம்ல நாங்கள் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். மகளுடைய வருகைக்காக உங்கள் காத்திருந்தோம். பிள்ளையை பெற்று கொண்டு வரும்போது ஒரு சில என்பது ஒரு பார்க்கக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம். மூளைக்கல் என்பது அநேக கட்டிடங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். அது இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. அதே போல மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் அரண்மனை போல உயர்ந்த ஆசீர்வாதங்களை தந்து மூளைக்கற்களை போல எல்லாவற்றும் ஒரு முக்கியமானவராக ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குடும்பத்தின் சார்பாக மகளை கிருபையில் எல்லாமே கிடைச்சிருக்கிற ஒரு திருப்தி அந்த ஒரு பெண் குழந்தையினால. கேத்ரின் கிருபா அலையஸ் கேத்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேயே ஒபீடியன் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எடுத்துறாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு தான். கிட்டத்தட்ட 8 பேரில் ஒரு பொண்ணு. நிறைய அண்ணங்க இருக்காங்க, நிறைய மச்சானுங்க இருக்காங்க, நிறைய ஈக்குவல் வயசு பசங்க இருக்காங்க. ஆனால் இவ மட்டும்தான் பொண்ணு. அதுலேயே அவளுக்கு ஒரு பெரிய சிறப்பு. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பொண்ணு. இன்னைக்கு அவளுடைய ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. எல்லாரும் அவளை பிளஸ் பண்ணிட்டு போங்க. நன்றி கடன்பட்டிருக்கேன். நன்றி. போதுண்ணா வலிக்குதுடா போதுண்டா. பாய் ஆக்கிட்டீங்களா? ஏரியா தந்தா வேஷம் போட்டால் தான் வாழ முடியும்.